வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க, தாழ்விடங்களில் கிடக்கிறவங்க, என்றைக்குமே ஒரு செழிப்பு இருந்ததில்லை, என்றைக்குமே ஒரு வெற்றி இருந்ததில்லை, என்றைக்குமே ஒரு நிறைவு இருந்ததில்லை, என்றைக்குமே போதுமான அளவுக்கு எதுவுமே இருந்ததில்லை, எப்போவுமே தரித்திரம், குறைவு, தாழ்ச்சி, பசி, பட்டினி இருந்தவங்களுக்கு இதை கண்ணால் கண்டதில்லை, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும். நாற்பது ஆளுங்களை பார்த்துருக்கேன் பாருங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், 35 வருஷம் அந்த ஆள் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு. இங்கே 35 வருஷத்துக்கு முன்னால் நான் ஊழியத்துக்கு வந்தப்போ, இங்கே வந்தப்போ ஜப கூட்டத்துக்கு ஒருத்தங்க வந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு, அது கோயிலுக்கெல்லாம் வரமாட்டாங்க, ஜபத்துக்கு மட்டும் வந்தாங்க. சரி போய் வீடை பார்க்கலான்னு போய் பார்த்தா, அந்த பிள்ளைகளுடைய அப்பா வந்து 35 வருஷமாக ஒரு கடையில் இங்கே மவுண்ட் ரோட்டில் வேலை செய்கிறாரு. 35 வருஷத்துக்கு பிறகு அவருடைய சம்பளம் 450 ரூபா. 35 வருஷம் வேலை செஞ்ச பிறகு 450 ரூபா சம்பளம், வெறும் கதவு திறக்கிற வேலை. இந்த பிள்ளை +2 படிச்சிருக்குது, ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு பெண். நான் சொன்னேன், ஏமா உனக்கு ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 6 மாதம் போய் ஒரு ஸ்டெனாகிராஃபி படித்தா, நான் அப்போ சொன்னேன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால், ஸ்டெனாகிராஃபி படிச்சினா 1500 ரூபா சம்பளம் கிடைக்குமா உனக்கு தெரியுமா? அன்றைக்கி அந்த சம்பளம் கொடுத்துருந்தாங்க. கிடைக்குமா உனக்கு தெரியுமான்னு அந்த பொண்ணு சொன்னது எனக்கு மறக்கவே முடியாது. 1000 ரூபாயை என் கண்ணால் பார்த்ததே கிடையாதுங்க. நாங்கள் இந்த குடும்பத்தில் நாங்கள் 1000 ரூபாயை இந்த கண்ணால் பார்த்ததே கிடையாது. நானே கொண்டு போய் ஒரு இடத்துல அட்மிட் பண்ணேன், ஸ்டெனாகிராஃபி படின்னு சொல்லி. 1000 ரூபாயை கண்ணால் பார்த்ததே கிடையாது. எனக்கு ஆச்சரியமாச்சு. 1000 ரூபா ஒரு அற்ப காரியம் நமக்கெல்லாம். அதை கண்ணால் கூட பார்க்காத குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். கொண்டு போய் நானே படிக்க வைக்கிறதுக்கு அட்மிட் பண்ண பாருங்கள். பண்ணி படித்து வந்து அவங்கெல்லாம் ஃப்ளாட் வாங்கி குடியேறி அதை பிரதிஷ்டை பண்ணேன் நான். அதுக்கப்புறம் அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணால் கன்றாத, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத காரியங்களை வேதவசனம் வாக்கு பண்ணுகிறது. நடக்குமான்றீங்க, வேதம் சொல்லுது. கர்த்தர் செய்வார்னு வேதம் சொல்லுது. அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார்ன்றாரு. ஐஸ்வர்யத்தையே கண்டதில்லை, நிறைவையே கண்டதில்லைன்றீங்க. ஒரு நிறைவையே நான் பார்த்ததில்லை, வெற்றியை வாழ்க்கையில் பார்த்ததில்லை, வயிறு நிறைய சாப்பிட்டதில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ திருப்தியாய் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பான்றாரு. நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களா? நான் சொல்கிறேன், வாசியுங்கள், அதை தியானியுங்கள், அதை நம்புங்கள், கண்களை அது மேலே வையுங்க. இருதயம் முழு நிச்சயத்தால் நிரம்புகிற வரை அதை நம்புங்கள். அதான் விசுவாசம். பாருங்க, விசுவாசம் மர்மமான ஒரு காரியம் இல்லை. அதை பார்த்து 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 3 வேளை சாப்பிட்ற மாதிரி கண்ணுக்கு தெரியும். அப்போ தான் முழு நிச்சயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். 3 வேளை சாப்பிட்ற மாதிரி கண்ணுக்கு தெரியும். மோட்டர் சைக்கிளில் போகிற மாதிரி கண்ணுக்கு தெரியும். அது பெரிய காரியமாச்சே.